ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் காலையில் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலி அது ரெக்கார்ட் ஆகலை, கொஞ்சம் முன்னாடி பண்ணது. எனிவே, நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டை எல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம், ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அங்கே ஒரு கால்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன ஆகும்ன்ட்டு. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து பிரேக் பண்ணால் இன்னைக்கு கீழே போகும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீட் மேப் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ். ஓகே, ஹீட் மேப் அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷாக தான் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்ணு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஒரு சின்ன காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்போ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு இண்டிகேட்டரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே இந்த சீட்டோட அக்யூரஸியை வந்து ஈஸியாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்ப்போம் ஹீட் மேப் எங்கே போச்சு. அனலைஸ் பேஜ். ஓகே, அனலைஸில் போவோம். இங்கேயுமே ஸ்ட்ராங்கான பியர் தான், நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஸ்ட்ராங்காக ஒரு பியரிஷ் ட்ரெண்டை காமிக்குது. பேங்க் நிஃப்டியும் பியரிஷ் ட்ரெண்டை காமிக்குது. அதே மாதிரி விக்ஸ்லேயும் ரெண்டுமே டவுன் ட்ரெண்டை காமிக்குது, கீழே பியரிஷ் ட்ரெண்டை காமிக்குது. அப்போ ஓவராலாக என்னோட 3 சார்ட்டுமே வந்து காமிக்கிறது இன்னைக்கு என்னென்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு பியர் ட்ரெண்டை தான், ஒரு பியரிஷ் தான் காமிக்குது. அது இது பண்ணி தான் நம்ம கால்ஸ் எடுத்தோம். இங்கேருந்து கீழே வந்துடுச்சு. இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னா 24,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சார்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு காமிச்சிச்சு ஆப்ஷன் செயினில். அங்கே தான் வந்து நீ இருக்காங்க. இதுதான் காலையில் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஒரு 9:57 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கேன். 10 மணிக்கு இதெல்லாமே நம்ம ட்ரா பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். ஹீட் மேப் எல்லாம் போட்டிருக்கேன், மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இதுதான் நான் கொடுத்த கால்ஸ். இங்கே நம்ம என்ட்ரி லெவல் 154 கேபோ. ஆனால் இன்றைக்கி டார்கெட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன். செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 220 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்கும்னு மார்க்கெட்டில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் வந்து கொடுக்குறப்போ டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபைட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தா சொல்லும், ஸ்டாப் லாஸ் வந்து 134, மார்க்கெட் வந்து 24,500 உடைக்கணும் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி உடச்சிச்சு, சூப்பராக கீழே வந்துட்டுருக்கு. நமக்கு டார்கெட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கிடச்சிடுச்சு. மார்க்கெட் இப்போ ஒரு 204 அந்த ரேஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்கு. அப்படின்னா 50 பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிச்சு. சரிங்களா? பட் நம்ம வந்து இப்போது இதை புக் பண்ண சொல்லலை, நம்ம மூவ் பண்ண தான் சொல்லியிருக்கோம். மூவ் வந்து ஒரு 139க்கு மேலே வைங்க அப்படின்ட்டு. ஸ்டாப் லாஸை வந்து மூவ் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் ஆனதும் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போது வந்து 169 கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். 172 தான். ஆனால் ஒரு பஃபரில் வந்து ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம பஃபர் வச்சு 169 சொல்லியிருக்கேன். எனிவே மார்க்கெட்டில் பார்ப்போம். கீழே வந்தால் கூட நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஒரு 15 பாயிண்ட்டு நமக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட்னா நம்ம நார்மலாக டெய்லியும் ரெகுலராக பிடிக்கிறதே ஒரு 15 to 20 பாயிண்ட் தான். இன்றைக்கி நம்ம சீட்டெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பியரிஷ் ட்ரெண்டை காமிச்சனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். மீண்டும் கீழே தான் வந்துட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து 24,400. அதையும் உடச்சி க்ளோஸ் வச்சிச்சுன்னா அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பியரிஷ் ட்ரெண்டை தான் நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுது. பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து 200 என்ன மார்க்கெட் போயிருக்குன்னா 210 கிட்ட போயிட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பார்ப்போம், இது வந்து 219 வந்து ஹிட் பண்ண மாட்டு 210 தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது. ஓகே, 211 கிட்ட. இந்த 210 211 ஒரு சின்ன கிரிட்டிக்கலான ரேஞ்ச் தான். பார்ப்போம். 214. ஓகே, நமக்கு இப்போ 60 பாயிண்ட் கிடச்சிச்சு. இனி ஒரு 5 பாயிண்ட் தான் 219க்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நமக்கு இதுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம். ஏன்னா புக் பண்ண சொல்லிவிடுவோம். 5 பாயிண்ட்லலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். 60 பாயிண்ட்ஸ் டன் புக் யுவர்
வேல்யூபிள் வேல்யூ 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 ப்ராஃபிட். ஓகே, ஒரு ஸ்டிக்கரை கூட போட்டு விட்டுருவோம். எங்க ஓகே, மணி ஃப்ளையிங், பால் ஃபயரிங். ஓகே, டன். சென்ட் பண்ணிவிடுவோம். இப்படி தான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய அப்டேட் இருக்கும். டெய்லி எல்லாம் நேற்றுக்கு எந்த அப்டேட்ஸும் வரல. நேற்று கால்ஸ் எல்லாம் நான் கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம மட்டும்தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பாட்டிலெல்லாம் ட்ரேட் பண்ணலை. நான் வந்ததே மார்க்கெட்டில் வரதே 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்மளோட ஹீட் மேப் இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கி ஒரு பியரிஷ் ட்ரெண்டு நமக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறனால நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம கால்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ரேஞ்சையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நான் மேலே வந்து எந்த ரேஞ்சும் வரையலை. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி மார்க்கெட்டில் 10 மணிக்கே வந்தப்போ நான் கீழே அடுத்தடுத்த லெவல்ஸை தான் நான் வந்து செக் பண்ணனே தவிர மேலே ஒரே ஒரு அந்த டே ஹை அந்த ரேஞ்சை மட்டும்தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். பார்த்தா தெரியும். இதை நம்ம சென்ட் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் வந்து நியராக இருக்குது. ஓகே, தேவைப்பட்டால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கலாம். டார்கெட் வரைக்கும் இப்போ நம்ம ப்ராக்கெட் ஆர்டர் போடுறவங்க கண்டிப்பாக இதை டார்கெட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் நம்ம டெலிகிராம் குரூப். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சார்ட்டும் வந்து ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா 24,400 அந்த ரேஞ்சு, இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழே தான் வந்து எல்லா ஓஏயும் பில்ட் ஆகியிருக்காங்க. பார்ப்போம் புட் சைடில். இப்போ அந்த இடத்துல இருந்தால் ஒரு சின்ன சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு இந்த இடத்த உடைக்கணும். உடைச்சா தான் நமக்கான டார்கெட் கிடைக்கும். எனிவே, நம்ம மார்க்கெட்டில் ஃபுல் டைம் ஒரு வேளை இது சைடு எப்படி போயிட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம். 188 தான் நம்ம ஸ்டாப் லாஸுக்கு வந்து இப்போ மூவ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணியாச்சு 188க்கு. இது நம்ம ஸ்டாப் லாஸ். நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கிடச்சிடுச்சு. ஒரு 35 பாயிண்ட்ஸு போதும். டார்கெட்டும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் ஏன்னா இது மார்க்கெட் இப்போ வந்துட்டு ஒரு 24,410 இருக்குது. இன்னும் ஒரு 10-20 பாயிண்ட் கீழே போகும். அங்கேருந்து அடுத்த சப்போர்ட் எடுக்கலாம். சரி, பார்ப்போம் எப்படின்ட்டு. நம்ம ஹீட் மேப் எல்லாம் ஒரு வாட்டி கூட செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி மார்க்கெட்டில் மூவ் பண்ணிக்கலாம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோ வந்து பார்த்து முடிச்சுக்கலாம். அப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்ன?